السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் துஹாவுடைய நேரம் துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த லுஹாவுடைய நேரம் எப்பொழுது, நாம் எப்பொழுது இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழ வேண்டும் என்று அதிகமானோர் கேட்கிறார்கள். லுஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால், சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட நேரம் இந்த லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் ஒரு போதும் வறுமையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். வறுமையை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். இந்த லுஹாவுடைய தொழுகை அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனுடைய உடம்பில் ஏராளமான மூட்டுக்கள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு மூட்டுக்களின் அளவுக்கும் மனிதன் சதகா செய்ய வேண்டும் என்று கூறியதனை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த எல்லா மூட்டுக்களின் அளவுக்கும் நாம் எவ்வாறு சதகா செய்வது என்று கேட்டதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் சதகாவாகும், ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் சதகாவாகும், ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையும் சதகாவாகும். இவை எல்லாத்தை விடவும் எல்லா மூட்டுக்களுக்கும் சதகா செய்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று லுஹாவுடைய தொழுகை. யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ, இந்த எல்லா விடயங்களுக்கும் சதகா செய்த நன்மையை பெற்றுத்தருகின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். என்ன துஆ? அல்லாஹும்ம ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ. யார் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ, அவருடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அவர் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகள் அவரை வந்தடைகின்றது. அதே போன்று யார் இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர்களுடைய எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கின்றான், சீர்படுத்தி கொடுக்கின்றான். நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வோம்.